31வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகத்திலையும் புரஞ்சரன் புத்தி அப்படிங்கிற அழகிய வர்ணிக்கிறது தொடர்றது. தது ஆனனம் சுப்ரு சுதாரலோஜனம் வியாலம்பி நீல அழக விருந்த சம்ருதம் நீல அழக விருந்த சம்ருதம் உன்னிய மே தர்ஷயா வல்குவாஜகம் யது व्रीडया ந அபிமுகம் சுஜிஸ்மிதே. ததானனம் சுப்ரு சுதாரலோச்சனம் வியாலம்பி நீலாளக விருந்த சம்ருதம் உன்னியமே தர்ஷய வல்குவாஜகம் யத்வ்ரீடயா ந அபிமுகம் சுஜிஸ்மிதே யத்வ்ரீடயா நாபிமுகம் சுஜிஸ்மிதே. அழகி, உன்னோட முகம் இப்படி குனிஞ்சு நிற்கிறையே, எனக்கு ஃபுல்லா பாரிக்கணும். அந்த முகத்தை ஒன்று ஒசத்து நான் பாரிக்கட்டும். அழகாயிருக்கிற புரிகங்கள், அழகாயிருக்கிற கிருஷ்ணமணிகளோடு கூடின கண்கள், அப்படியே சுருண்டு நீண்டு முகத்தில் விழுந்திருக்கிற அந்த தலைமுடி, ரொம்ப அழகா பேசுறதுக்கு எபிலிட்டி இருக்கிற முகம், அந்த வாக்கு, அந்த வாய், இப்படியெல்லாம் இருக்கிற அந்த முகத்தை நான் ஒன்று பார்க்கட்டுமே. சுப்ரு, நல்ல புரிக கொடிகள் இருக்கிறவளே, அழகி அப்படின்னு புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா புத்தி அப்படிங்கிற பிரகிருதியுமாயிட்டு கூடி சேர்ந்து நிற்கிற அழகிய கூப்பிடுறார். தது ஆனனம், உன்னோட முகம் அப்படிங்கிறது சு தாரலோஜனம், ரொம்ப அழகாயிருக்கிற நட்சத்திரங்களை மாதிரி மின்னித்தலங்கிறதாக்கும், ரொம்ப அழகாயிருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி மின்னித்தலங்கிற 2 கண்கள் இருக்கிறதாக்கும் உன்னோட முகம். நன்னா மின்னித்தலங்கிற 2 கிருஷ்ணமணிகளோடு கூடின உன்னோட அழகான முகம். வியாலம்பி, தலையிலேந்து முகத்துல விழுந்து கிடக்கிற, தலையிலேந்து முகத்துக்கு கீழ்க்கு பார்த்து விழுந்து கிடக்கிற நீல அழக விருந்தம் சம்ருதம், நீல கருநீல கலர், அப்படி இல்லைன்னா கருப்பு கலர் அழக விருந்தா, சுருண்ட முடி கூட்டங்களால சம்ருதம், ஒரு முகம் அப்படி மூடப்பட்டிருக்கு. கம்ப்ளீட் ஆகிட்டு உன்னோட முகத்தை காணறதுக்கு சாதிக்கலை. வல்கு, நன்னா வாஜகம் பேசுறதுக்கு திராணி இருக்கிறதாக்கும் உன்னோடு வாய். व्रीडया, வெக்கத்தால ந அபிமுகம், எனக்கு நேர பிரதர்சிப்பிக்காத்த காட்டாத்த எது உன்னோட அந்த முகம். சுஜிஸ்மிதே, ரொம்ப நன்னா புன்னகை செய்யற அழகி, உன்னோட புன்னகை ஒழுகிற கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிற அந்த முகத்தை உன்னியா ஒன்று உயர்த்தி காட்டு. மேதர்ஷயா, எனக்கு உன்னோட முகம் கிளியர் ஆயிட்டு காட்டு, இப்படி குனிஞ்சு நிற்காதே, ஒன்று முகத்தை நிமித்து. இது என்னோட ஒரு ரிக்வஸ்ட் ஆக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் முகத்தொன்னு உயர்த்து, நான் உன்னோட முகத்தொன்னு பார்க்கட்டும் அப்படின்னு கெஞ்சற அளவுக்கு வந்துட்டார் இங்க புரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா. மாயையோடு கூட கூடி சேர்ந்து நிற்கிற புத்தி அப்படிங்கிற அழகி கிட்ட. முப்பத்தி 2வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்றார். இத்தனை நேரம்
നമ്മൾ பார்த்தது புரஞ்சனனும் ஜீவாத்மா அப்படிங்கிற புரஞ்சனனும் പ്രകൃതിയോട് കൂടി ചേർന്ന ബുദ്ധി அப்படிங்கிற அழகியுமாயிட்டு உள்ள பேச்சுவார்த்தைகளாக்கும் நாரத மகர்ஷி வர்ணிச்சார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரதர் எடுத்து சொல்றார். அதனால நாரத உவாச்ச இத்தம் புரஞ்சனம் நாரி யாஜமானம் அதீரவது அபியனந்தத த்வம் அபியனந்தத தம் வீரம் ஹசந்தி வீரா மோஹிதா இத்தம் புரஞ்சனம் நாரி யாஜமானமதீரவது அபியனந்தத தம் வீரம் ஹசந்தி வீரமோஹிதா. இத்தம் இப்படியாக புரஞ்சனம் புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா ஒரு ராஜாவோடு கதையாக்குமே இங்க பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட சொல்லின்னு இருக்கார் நாரதர். நம்ம அத சூக்ஷ்ம அர்த்தத்துல பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதனால இங்க புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா அதானது ஜீவாத்மா அதீரவது கொஞ்சம் கூட தைரியம் இல்லாதவன மாதிரி யாஜமானம் ரிக்வெஸ்ட் பண்ணினோன வில்லாளி வீரன் வீரசூர பராக்கிரமனான ராஜா எந்த ஒரு தைரியமும் இல்லாம நிக்கிற ஒரு மனுஷன மாதிரி அந்த அழகி கிட்ட இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணினோன தம் வீரம் அந்த வீரசூர பராக்கிரமியா இருக்கிற புரஞ்சனன் கிட்ட புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா கிட்ட மோகிதா நாரி புரஞ்சனன் மோகிச்ச அந்த அழகி ஸ்திரீ ஹசந்தி சிரிச்சுண்டு அபியனந்ததா குஷிப்படுத்துற மாதிரி இப்படி ரிப்ளை சொன்னா அப்படின்னு நாரத மகர்ஷி சொன்னார் பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட. முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் நாரத மகர்ஷி சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். ந விதாம வயம் சம்யக் கர்த்தாரம் புருஷ ரிஷபா புருஷர்ஷபா ஆத்மனஹ ச பரஸ்ய அபி கோத்ரம் நாம ச யத் கிருதம். ந வேதாம வயம் சம்யக் கர்த்தாரம் புருஷர்ஷப ஆத்மனஸ்ச பரஸ்யாபி கோத்ரம் நாம ச யத் கிருதம். புருஷ ரிஷபா புருஷர்ஷபா புருஷஸ்ரேஷ்டா ஆத்மனஹாச்ச என்னோடும் பரஸ்யஹா அபி என்னோடு கூட வந்திருக்கிற சேவகர்களோடும் கர்த்தாரம் மாதா பிதா பந்துக்கள் கோத்திரம் குலம் நாமா பேரு ஒண்ணுமே நவிதாமா எனக்கு தெரியாது. இத்தனை நேரம் ராஜா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போ அந்த அழகி பதில் சொல்லிட்டு இருக்கா. ஜீவாத்மா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பிரகிருதியோடு கூடி சேர்ந்த புத்தி அப்படிங்கிற அழகி பதில் சொல்லிட்டு இருக்கிறதையாக்கம் பார்க்கிறோம். எனக்கு ஒன்னும் தெரியாது. சம்யக் பயம் ந விதாமா ஒண்ணுமே எனக்கு நன்னா தெரியாது. எது கிருதம் கோத்திரம் நாமச்ச குலம் பேரு ஒன்னும் தெரியாது. இதெல்லாம் ஆரால உண்டாச்சு அப்படின்னு தெரியாது. என்னோட பேரும் கோத்திரமும் ஒன்றும் எனக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்துல ശരിക്കും ആരോരും ഇല്ലാത്ത ഒരു അനാഥയാക്കും ഞാൻ.
அப்படின்னு அந்த அழகி சொன்னா. പ്രകൃതിയുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് അജ്ഞാന ബുദ്ധിയാക്കും ഇപ്പോൾ ബുദ്ധിക്കുള്ളത്. അതിനാലെയാക്കും ബുദ്ധിക്ക് ഒന്നും தெரியாத അവസ്ഥയില இருக்கு. അജ്ഞാനமான புத்தியுமாയിട്ട് ஜீவாத்மா கூடிச்சேர்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயமும் கரெக்டா தெரியாத பாவத்தில் இருக்கிற புத்தியோடு கூடிட்டு ஜீவாத்மா கூடிச்சேர்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயே புத்தி சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு அறிவும் இல்லை எனக்கு. 34வது ஸ்லோகம். இஹ அத்ய சந்தம் ஆத்மானம் விதாம ந ததஹ பரம் ஏன அயம் நிர்மிதா வீரா. புரி சரணம் ஆத்மனஹ இஹாத்ய சந்தமாத்மானம் விதாமன ததப்பரம் ஏனேயம் நிர்மிதா வீரா புரி சரணமாத்மனா. ஆத்மனஹ என்னோடு சரணம், வாசஸ்தானமான புரி சரீரம். ஏன நிர்மிதாக ஆரால உண்டாக்கப்பட்டதாக்கும் அப்படிங்கிற விஷயம் ந விதாமஹா எனக்கு தெரியாது. நான் இப்போ இங்கேயாக்கும் அப்படிங்கிறத மட்டுமே நான் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கேன். இஹா இங்க, அத்யா இப்ப, சந்தம் ஆத்மானம் இப்ப இங்கேயாக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ததஹா பரம் ந விதாமா, வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. வீரா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் அந்த அழகியா இருக்கிற புத்தி புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மாவை வீரா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புத்தி சொல்றது ஜீவாத்மா கிட்ட, நான் இப்போ இந்த சரீரத்தில் இருக்கேன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா எங்கேந்து வந்தேன், எதுக்கு வந்தேன், என் கூட ஆரெல்லாமாக்கும் இருக்கா, ஒன்றும் தெரியறதில்லை. 35வது ஸ்லோகம். ஏதே சகாயஹ சக்யஹ மே நராஹ நாரியஹ ச மானதா சுப்தாயாம் மயி ஜாகர்த்தி நாகஹ அயம் பாலயன் புரீம். ஏதே சகாய சக்யோ மே நரா நாரியஸ்ச மானதா சுப்தாயாம் மயி ஜாகர்த்தி நாகோயம் பாலயன் புரீம். ஏதே நராஹ, இங்க காணற மனுஷா, மே என்னோடு, சகாயஹா ഫ്രണ്ട്സാക്കും, നാര്യഹ സ്ത്രീകൾ, സഖ്യഹാച്ച തോഴികളുമാക്കും. മാനത റെസ്പെക്ട് കൊടുக்கிறவரே, அயம் நாகஹ என்னோட முன்னால நிற்கிறதே இந்த 5 தலை இருக்கிற பாம்பு. மை சுப்தாயாம் நான் தூங்கர்த்த கூடியும், ஜாகர்த்தி தூங்காம முழிச்சுன்னு இருக்கும். புரீம் பாலயன் என்னத்துக்காக்கும் அது முழிச்சுன்னு இருக்கு அப்படின்னா இந்த சரீரத்தை காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு. நம்ம 2 பேரும் கூடி சேர்ந்து ஒரு சரீரத்துல வாழற சமயத்துல நம்ம தூங்குற நேரத்துல கூடியும் இந்த சரீரம் காப்பாற்றப்படுறது. 5 தலை நாகம் இருக்கிற இந்த சரீரம், இந்த நாகங்களாக்கும் நம்மளை இந்த சரீரத்தை காப்பாத்துறது. 5 தலை நாகம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 5 விதமான பிராணனுகளையாக்கும் குறிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம தூங்குறதையும் சுவாச உச்சுவாசம் நடக்கிறது. அப்படி நம்மளோட சரீரம் பாதுகாக்கப்படுறது. மூச்சு காத்து நின்று போச்சு அப்படின்னாக்கா
இந்த சரீரம் அழுகியே போயிடும். அப்ப தூங்கறத கூடியும் இந்த சரீரத்தை காப்பாத்துறது இந்த 5 நாகங்களாக்கும், பஞ்ச பிராணனுகளாக்கும். 36வது ஸ்லோகம். திஷ்ட்யா ஆகதஹா அசி பத்ரம் தே கிராம்யான் காமான் அபீப்சசே உத்வஹிஷ்யாமி உத்வஹன் உத்வஹிஷ்யாமி தான் தே அஹம் ஸ்வபந்துபிஹி அரிந்தமா திஷ்ட்யாகதோசி பத்ரம் தே கிராம்யான் காமான் அபீப்சசே உத்வஹிஷ்யாமி தம்ஸ்தேஹம் ஸ்வபந்துபிரரிந்தமா ஸ்வபந்துபிஹி அரிந்தமா ஸ்வபந்துபிரரிந்தமா. அரிந்தமா சத்ரு நிகிரகம் செய்யற வீரனான ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு புத்தி அப்படிங்கிற அழகி, ஜீவாத்மா அப்படிங்கிற புரந்தரன் அப்படிங்கிற ராஜாட்ட சொல்லின்னு இருக்கா. தே பத்ரம் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆகதஹா அசி நீங்கள் இப்ப வந்தது, இங்க வந்தது. திஷ்ட்யா என்னோடு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாயிட்டு நான் நினைக்கிறேன். கிராமியான் காமான் பிரகிருதி விஷயங்களை ஆகிரகிக்கிற துவம் உங்களோடு அபீப்சசே ஆக்கிரகங்கள் எல்லாம், எல்லாவித ஆக்கிரகங்களும் பிரகிருதி விஷயங்களை விஷய சுகங்களை ஆகிரகிக்கிற தே உங்களோடு தான் அந்த ஆக்கிரகங்களை எல்லாம் அகம் நான் பந்துபிகி என் கூட வந்திருக்கிறாளே நிறைய பேரு நீங்க பார்த்தேளே, എന്നിട്ട് കേട്ടേളെ എൻകിட்ட 11 പേരാര് 5 പേരാര് എന്നെല്ലാം ഇവാളോട് ഹെൽപ്പിനാല് ഉദ്വഹിഷ്യാമി നന്ന നടത്തി തരേൻ. உங்களோடு எல்லா ஆக்கிரகங்களையும் உங்க மனைவியா இருந்துட்டு நான் செஞ்சு தரேன். ஜீவாத்மாவோடு கர்மவாசனைகளெல்லாம் அஜ்ஞான புத்தி நடத்தி தரேன் அப்படின்னாக்கும் இங்க சொல்லுறது. கர்மவாசனைகள் செஞ்சு தீர்க்கறதுக்கு ஆயிட்டாக்கும் ஜீவாத்மா சரீரங்களில பிரவேசனம் பண்றது. அந்த சரீரத்தையாக்கும் புரி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரகிருதி விஷயங்களில மனசு சஞ்சரிச்சு புத்தி அப்படிங்கிறது பிரவൃத்திகளை செய்யறதுக்கு பிரேரணை பண்றது. மனசு பகவானோடு கூடி சேர்ந்தானா புத்தி அப்படிங்கிறது ஞான புத்தியாகும். மனசு அப்படிங்கிறது பிரகிருதியோடு கூடி சேர்ந்தானா புத்தி அப்படிங்கிறது அஜ்ஞான புத்தியாகும், ஒன்றும் தெரியாத புத்தி. ஞான புத்தி നിർഗുണ പരബ്രഹ്മத்துக்கு ജീവാത്മാവ കൊണ്ടു ചെല്ലും. അജ്ഞാന ബുദ്ധി പ്രകൃതി വിഷയத்துக்கு ജീവാത്മാവ കൊണ്ടുപോയി ചെല്ലും. പുരഞ്ജനൻ ഇപ്പോ പ്രകൃതി விஷயங்களில் ലയിച്ചதால அஜ்ஞான புத்தி பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு இருக்கிற வாசனா குணங்களாலேயாக்கும் சத் சங்கവും அசத் சங்கവും உண்டாகிறது. புரஞ்சனனுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது அசத் ஆன பிரகிருதி விஷய சங்கமமாக்கும். ஜீவனுகள் பல பல கர்மங்களுக்காயிட்டு பல பல சரீரங்களை எடுக்கிறது. எல்லாம் பகவத் நிச்சய பிரகாரமாக்கும் நடக்கிறது. எல்லாம் ப்ரீ பிளான்டாக்கும். ஜென்மங்களில சிரேஷ்டமானதாக்கும் மனுஷ ஜென்மம். மனுஷ சரீரம் உபயோகிச்சு மட்டும்தான் ஜீவாத்மாவுக்கு
பரலோக பிராப்தி அப்படிங்கிற லட்சியஸ்தானத்தில் எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்கள் வழி, இந்த 3 விதமான திரிவர்க்கங்கள் வழி 4வது புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம் கிடைக்கும். அதையாக்கும் நம்ம இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ புத்தி அப்படிங்கிறது இப்ப மழுங்கி கிடக்கு. அஜ்ஞான புத்தி. அஜ்ஞான புத்தி ஜீவாத்மா கிட்ட சொல்றது, உனக்கு என்னெல்லாம் ஆக்குமோ இந்த பிரகிருதியில ஆசை இருக்கு, அதெல்லாம் நான் நடத்தி தரேன். 37வது ஸ்லோகம் பார்க்கிறோம். இமாம் துவம் அதிதிஷ்டஸ்வ புரீம் நவமுகீம் விபோ மயா உபநீதான் கிருஹணானஹ காமபோகான் சதம் சமாஹ. இமாம் த்வமதிதிஷ்டஸ்வ புரீம் நவமுகீம் விபோ மயோபநீதான் கிருஹ்ணான காமபோகான் சதம் சமாம். விபோ சிரேஷ்டனாயிருக்கிறவரே, சக்கரவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கிறவரே, துவம் நீங்கள், இமாம் இங்க இந்த புரியில, அதிதிஷ்டஸ்வா நன்னா வசியுங்கோ, நன்னா வாழுங்கோ. நவமுகீம் இமாம் புரீம் 9 துவாரங்களோடு கூடின இந்த புரியில நீங்கள் நன்னா வாழுங்கோ. மயா என்னால உபநீதான் கொண்டு வரப்பட்ட காமபோகான் காமபோகங்களை கிருஹ்ணானஹ സ്വീകരിച്ച് അനുഭവിച്ചിട്ടുണ്ട്. ശതം 100 சமாஹா சம்பல்சரங்கள் நீங்கள் இங்க நன்னா வாழுங்கோ. ரஜோகுணத்தோடு கூடின என்னோடு கூடிட்டு இங்க வசிச்சுக்குங்கோ. புத்தி அப்படிங்கிறவளுக்கு, அந்த மாயாரூபிணிக்கு இப்போ ரஜோகுணமாக்கும் உள்ளது. ரஜோகுணியோடு சேர்ந்து ரஜோகுணத்தை பிரகடிப்பிக்கிறதுக்கு சொல்லறா புத்தி அப்படிங்கிற அழகி ஜீவாத்மா கிட்ட. ரஜோகுணம் இருக்கிற புத்தி பலவிதமான ஆக்ரகங்களும் இந்த ஜீவாத்மாவுக்கு நடத்தி கொடுக்கும். இந்த புத்திக்கு சத்குணம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா பிரகிருதி விஷயங்களிலிருந்து விடுபட்டு அந்த ஜீவாத்மாவை பரமபதத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் செய்யும். அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கிற புத்தி இப்போ ஒரு அழகியாயிட்டு ஜீவாத்மாவோடு மனைவி ஸ்தானத்துல நின்னுண்டு உனக்கு என்னெல்லாமாக்கும் ஆக்ரகமோ அதெல்லாம் நான் நடத்தி தரேன், நீ என்னோடு கூடிட்டு இந்த சரீரத்துக்குள்ள வசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாரத மகர்ஷி ரொம்ப அழகாயிட்டு வர்ணிக்க வாக்கும் சேரார். நமக்கெல்லாம் நன்னா புரியணும் அப்படிங்கிறதுனாலே ஆக்கும் இந்த அளவுக்கு ஒரு கவி பாவனையில அவர் வர்ணனை கொடுக்கிறார். ஜீவாத்மா, புத்தி, பிரகிருதி இப்படின்னு சொல்லாதக்கி புரஞ்சரன் அதே மாதிரி புரஞ்சனன் அதே மாதிரி அழகி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த கதையை கொண்டு செல்லுறார்.